ரிஷபராசி நேயர்களுக்கு குருபெயர்ச்சி பலாபலன்களை இப்போது பார்க்க இருக்கிறோம். குரு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகின்ற பலாபலன்களை பார்க்கின்றோம். ரிஷபராசி நண்பர்களுக்கு குரு ரிஷப ராசிக்கு 8 சனியுடனும் கேதுடனும் சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. இந்த ரிஷப ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி கூடவும் ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடவும் சேர்ந்து லக்னத்துக்கு 8 உட்கார்ந்திருக்கின்றார். இந்த 8 ஆட்சியும் மூலத்திரியோணம் பெற்றிருக்கக்கூடிய இந்த குருவானவர் ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையாக பார்க்கக்கூடிய காரணத்தினால் பாக்கியங்களை சில ஞான காரகன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலும் இந்த 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாக்கியத்தை விரயமாக செய்யக்கூடிய ஒரு நிலைப்பாடு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் வாயிலாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. ரிஷப ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மிதுனம், தனம், வாக்கு, குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அங்கே குரு பகவான் லக்னத்துக்கு ராசிக்கு, அதாவது ரிஷப ராசிக்கு 8 உட்கார்ந்து வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு அமையப்பெற்றிருக்கிறார்கள். அங்கே குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதால் அங்கே தனங்களும் குடும்பங்களும் வாக்குஸ்தானமும் விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் அங்கே தனுசு ராசியில் குருவோடு பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய சனி, ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இவர்களை எல்லாம் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் அங்கே வாக்குஸ்தானம், ஞானம், குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த வாக்குஸ்தானத்தில் வாக்கு வன்மைகள் அங்கே பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் படிப்புகள் மேன்மை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு நடைபெறும் என்றும், இந்த குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக சிம்மத்தை ரிஷபத்துக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் அப்போ இந்த ரிஷப ராசிக்காரர்கள் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பத்தையும் வித்தைகளையும் கற்றுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தை மேலும் வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, வண்டிகள், பழைய வண்டிகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பும், ஏதாவது வீடுகள், தோட்டங்கள், ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அவைகளை நிவர்த்தி செஞ்சு செப்பனிடக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சியின் வாயிலாக ரிஷபராசிக்காரர்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அமைப்பினை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கூறி இந்த ரிஷபராசியினுடைய பலனை நிறைவு செய்கிறோம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.